கார்த்திகா, தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன, நீங்க சொல்லலாம். நன்றி விக்னேஷ். கேரள மாநிலம் வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய முறை அங்கு நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதி தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலச்சரிவு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு வரக்கூடிய தகவல்களாக இருக்கு. இந்த நிலச்சரிவுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதி கனமழை பெஞ்சது தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நிலச்சரிவு எந்தெந்த இடங்கள்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமான 3 இடங்கள் சொல்றாங்க. முண்டக்கை, சூரல்மலை, அப்புறம் மேப்பாடி. இந்த 3 இடங்கள்ல தான் முக்கியமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு. சரியாக நள்ளிரவு 1 மணிக்கு முதல் நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் அப்படிங்கிறது முண்டக்கை. அந்த இடங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவுல சிக்கிருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் ரெஸ்கியூ டீம் விரைந்து போய் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வந்து சூரல்மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு முகாம்கள்ல தங்க வச்சிருந்தாங்க. சரியா 4 மணிக்கு சூரல்மலையிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால ஒரு பெரிய அளவிலான டிசாஸ்டர் நடந்திருக்கு. பாதுகாப்பு முகாமுமே நிலச்சரிவுல அடித்து செல்லக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு தான் நடந்திருக்கு. அடுத்த பகுதி மேப்பாடி. இந்த 3 இடங்கள் தான் மிக முக்கியமான இடங்களா இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியா நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதி கனமழை. கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வந்தாலுமே கூட சரியாக அந்த டைம்ல ஒரு அதி கனமழை பெஞ்சதுதான் இந்த ஒரு பெரிய நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 21க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதாகவும் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. சரி, மீட்பு பணிகள்ல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அரக்கோணத்திலிருந்து ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை அந்த இடத்திற்கு விரைஞ்சிருக்கிறாங்க. சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 விமானப்படை விமானங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணிகள்ல சில சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. அதுல முதல் சிக்கலா என்ன இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் அப்படிங்கிறது முழுமையாக சிதைஞ்சிருக்கு. அதனால அங்க போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுறதுல நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கு. இதுல 2வது மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது காலநிலை மாற்றம். காலநிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதி கனமழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருக்கிறதுனால மீட்பு பணிகள்ல நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கு. கடும் சவால்கள்ல அங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினர் உடல்களை மீட்டுட்டு வராங்க. ஆனா அடுத்த 24 மணி நேரத்திற்குமே அதிகமான மழை இருக்கும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானும் நம்ம சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மழையையும் எதிர்கொண்டு மீட்பு படையினர் அங்க போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. இதுக்கு தொடர்ந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது. இதுல அரசியல் தலைவர்கள் நிறைய இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததோடு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு விசாரிச்சிருக்கிறாரு. மத்திய அரசு இதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிவாரண உதவிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 அப்படின்னு நிவாரண உதவிகள் சொல்லப்பட்டிருக்கு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கு போய் பேரிடர் மீட்பு படையினருக்கு உதவியாக மீட்பு பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து குடியரசுத் தலைவரும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில அங்க செல்வது ரொம்ப சவாலான விஷயமாக இருக்கிறது. அதனால அங்க போய் மீட்பு பணிகளை ஈடுபடுறது ரொம்ப சவாலான விஷயம் தான். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப இருக்கக்கூடிய தகவலா என்ன இருக்கு அப்படின்னா சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற இடத்துல செயின்ட் மேரிஸ் கல்லூரியில ஒரு பாதுகாப்பு முகாம் அமைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய உடல்களை வான் வழியா எடுத்துட்டு போய் அங்க வச்சு அங்கிருந்து ஷிஃப்ட் பண்றதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிளான்ல இருக்கு. இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிலச்சரிவு எங்கு ஏற்பட்டது, அதனை தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கார்த்திகா.